அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ஸோ 2026 ஸ்டார்டிங் இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2 மாதம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுறப்போ இந்த வீடியோவை நம்ம கொண்டு போயிருந்தோம். ஸோ பட் இப்போயும் அதே டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அண்டு இந்த ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரப்போகிறதா சொல்கிறாங்க இல்லையா. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 2026க்கான ஆனுவல் பிளானை தெளிவாக கொடுத்துட்டாங்க. ரயில்வேஸில் டென்டேட்டிவ்லி இந்தந்த மாதம் வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டிஎன்பிசியில் கொடுத்த மாதிரி எக்ஸாக்ட் டேட்லாம் கிடையாது. பட் ரெண்டுத்துக்குமே சைமல்டேனியஸாக படிக்க முடியுமா? ஸோ டிஎன்பிசி ரயில்வேஸ் மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சின்னு இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சேர்த்த மாதிரி நம்ம காமனாக படிக்க முடியுமான்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் டிஎன்பிசிக்கும் ரயில்வேஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ், பெரிய வித்தியாசங்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ படிக்க முடியும் முடியாதுன்னெலாம் சொல்லலை, விஷயங்களை சொல்லிடுறேன், நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிக்கலாமா, என்ன வித்தியாசம் இருக்கும், எந்தெந்த எக்ஸாம்ஸ் எப்போ வரும், நம்ம எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் எலிஜிபிளாக இருப்போன்ற அந்த ஒரு ஐடியாவை நான் சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் 2 சேனல்ஸ் இருக்குது. மெயின் சேனலில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும். டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு, இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே செகண்ட் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் யூஸ்ஃபுல்லான அந்த வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போது இந்த ஹோலியை முன்னிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்டில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் டேஸில், ஃபெஸ்டிவல் டேஸில், இந்த மந்த் எண்டில் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ Y890 அப்படின்றத கோடை யூஸ் பண்ணி இப்போது இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த டிஎன்பிசி, ரயில்வேஸ் மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங்னு மொத்த ADA தமிழோடைய எல்லா கோர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதனால் எல்லா பேட்சஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இந்த ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிசி சேர்த்து படிக்கிறவங்களுக்கோ, இல்லை ரயில்வேஸ் அண்டு எஸ்எஸ்சி சேர்த்து படிக்கிறவங்களுக்கோ, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி பேங்கிங்னு நீங்கள் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு கோர்ஸாக இது இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கோர்ஸை இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 வருஷம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2028 வரைக்கும் இந்த எல்லா வீடியோஸ். இதுக்கடுத்து சார் புதுசாக ஏதாவது பேட்ச் ஆரம்பிச்சிங்கன்னா அதை பார்க்க முடியுமானா அதையும் பார்க்க முடியும், பழைய பேட்சையும் பார்க்க முடியும், எல்லாத்தையுமே பார்க்க முடியும், இன்க்ளூடிங் டெஸ்ட் சீரிஸ், இபுக்ஸ். இது எல்லாத்தையும் 2 வருஷத்துக்கு 5200 ரூபா, 1300 ரூபாய்க்கும் கம்மியாக Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 5200 ரூபா கிட்ட ஜாயின் பண்ணிக்க முடியும். சில பேர் வந்துட்டு ஆப்பில் ஜாயின் பண்ணும்போது 5100 ரூபாய்க்கெலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 2-3 நாள்லேயே 4-5 பேர். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் தனித்தனியாக தான் படிக்க போகிறேன், இப்போ டிஎன்பிசி மட்டும்தான் என்னுடைய ஃபோக்கஸ் அப்படின்னா, டிஎன்பிசிலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்குங்க இல்லையா. இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த எல்லா பேட்சஸ்க்கும் டிஎன்பிசி மெகா பேக்னு இருக்கும். பாருங்கள், தமிழ்நாடு மெகா பேக் வந்துட்டு ஓவரால் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறது, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ்னு எல்லா பேட்ச்சு. ஆனால் டிஎன்பிசி மெகா பேக்ன்றது டிஎன்பிசி அண்ட் தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்குள்ளே டெட்டோ இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் இதுவும் இல்லை, நான் ஸ்பெசிஃபிக்காக குரூப் 1 மட்டும் தான் படிக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக குரூப் 4 மட்டும் தான் படிக்கிறேன் அப்படின்னா தனித்தனி பேட்சஸ் இருக்கும், சிந்தனை, லட்சியம்னு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரயில்வேஸில் ஓவரால் ரயில்வேஸ் படிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் பேட்ச், தடம் அப்படின்ற பேட்ச் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை சார் இப்போ வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறேன்னா சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 இந்த பேட்ச். ஸோ இந்த எந்த பேட்சாக இருந்தாலும், முக்கியமாக தமிழ்நாடு மெகா பேக்கை Y890 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 5100 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு, ஓகேவாக இருந்துச்சு, அதேமாதிரி டபுள் வேலிடிட்டி 2 வருஷம் வருதான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குது, வரல அப்படின்னா kishore.mohankumar@ada24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எதுனாலும் இதுலையும் கேட்டுக்கலாம். சார் நான் வேறு ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன், இப்போ நான் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போது அந்த முக்கியமாக ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய பேசிக் அந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது, முக்கிய வித்தியாசம் என்னவாக இருக்குன்றதை பார்த்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இன்க்ளூடிங் ரயில்வேஸ்லையும் எந்த எக்ஸாமுமே இப்போதைக்கு நமக்கு ரிட்டன் எக்ஸாமாக கையில் பெண்ணை எடுத்துகிட்டு போகணுன்றது அவசியம் இல்லை. ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்குறதுல முழுக்க சிபிடி தான். சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லலாம். முழுக்க எல்லா கொஷின்ஸையும் நம்ம கம்ப்யூட்டரில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சார் மேக்ஸு, ரீசனிங்கு இதுக்கெல்லாம் நான் கால்குலேட் பண்ணணுமே, அங்கே வந்துட்டு பேப்பர் பென்னு தேவைப்படுமே அப்படின்னா அதுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா ரயில்வேஸ்க்கு உங்கள் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் ஆப்ஷன்ஸை கொடுக்க முடியும். ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம மவுஸை கொண்டு போய்
ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது கம்ப்யூட்டரில் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம், ஓஎம்ஆர் கிடையாது. ஆனால் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரஃப் பேப்பர் பெண்ணெல்லாம் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இதே டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பெரும்பாலும் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கைப்பட ஒவ்வொரு ஆப்ஷனையும் ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ அதுவும் டிஎன்பிசியில் 5 ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 5 ஆப்ஷனை ஷேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் ரயில்வேஸ்க்கும் டிஎன்பிசிக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே மாறுறவங்களுக்கோ இங்கேருந்து இங்கே மாறுறவங்களுக்கோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ டிஎன்பிசி மட்டுமே அட்டன் பண்ணவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஎம்ஆர் ஷீட்லேயே ஷேட் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக எக்ஸாம்லலாம் போய் உட்காந்தோம்னா ரொம்பவே திணறிடுவோம். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கம்ப்யூட்டரில் மார்க் டெஸ்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணணும். ரயில்வேஸ் படிச்சுட்டு டிஎன்பிசி வர்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்லேயே டெஸ்ட் போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பென் அண்ட் பேப்பர், இந்த மார்க் ஷீட்டு, அது ஓஎம்ஆர் ஷீட்டு, மார்க் டெஸ்ட் எல்லாமே ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுவாக இருக்குதுப்பா. அது போக இன்னொரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ரயில்வேஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. நம்ம எடுத்த மார்க் வந்துட்டு கம்மியாக வாய்ப்பு இருக்குது, நம்ம ராங் ஆன்சர் அப்படின்றத நம்ம கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஷின் இருக்குன்னா 100 கொஷினில் ஒவ்வொரு கொஷினுக்கு 1 மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 கொஷின் ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு 50 மார்க் கிடைக்கும். ஆனால் அதே மீதி இருக்கக்கூடிய மொத்தம் 100 கொஷினில் 80 கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ 100 கொஷின் அதில் வந்துட்டு 80 கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுறோம், 80 கொஷின் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறோம். அதில் 50 கொஷின் கரெக்டு, 30 கொஷின் தப்பு. 50 கரெக்டு, 30 தப்பு. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை மார்க் கிடைக்கும் நம்ம நினைப்போம். ஸோ 50 தான் கரெக்டாக இருக்கல, கரெக்டான மார்க் தான் நம்ம கிடைக்கணும். 100 மார்க்குக்கு 50 கரெக்டாக போடணும்னா 50 மார்க்கு கிடைக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் தப்பாக சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க் கொஸ்டினுக்கும் 0.33 மார்க்குன்னு, அது எக்ஸாம்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணோம்னா 0.33, அதாவது 3ல் 1 பங்கு 1/3 மார்க் வந்து எடுத்துருவாங்க. அப்போ ஒரு மார்க்குக்கு 0.33 மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 10 கொஸ்டின் தப்புனா 3.3, 30 கொஸ்டின் தப்புனா கிட்டத்தட்ட 10 மார்க்கு, 9 மார்க்குக்கு மேலே குறைஞ்சு நமக்கு 40 மார்க் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரயில்வேஸில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரச்சனை இந்த சென்ஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ யார் அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, யார் ரொம்ப கரெக்டான ஆன்சர்ஸை நெகட்டிவ் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். ஸோ இப்போது ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 0.001 மார்க்கில் நமக்கு வராமல் போயிடலாம். பாருங்கள், 0.001 மார்க்கு அது நமக்கு கட் ஆஃபில் வரலன்னா நம்ம வந்துட்டு பின்னாடி போயிடுவோம். ஆக்சுவலாக 0.001 மார்க் வந்துட்டு ஒரு 1000 பேர்த்த முன்னாடியும் பின்னாடியும் தள்ளி விட்டுருன்னு சொல்லலாம். அதாவது 1 மார்க் 2 மார்க் இல்லை, 1 மார்க் 2 மார்க்லாம் ரயில்வேஸில் லட்சக்கணக்கான பேருக்கு பின்னாடி தள்ளி விடும். 1 மார்க்கு கம்மியாக எடுத்துட்டோம்னா நம்ம லட்சம் ரேங்க் தள்ளி வந்துருவோம்னு சொல்லலாம். ஏன்னா அப்ளிகேஷனே கோடி கணக்கில் பண்ணுவாங்க. குரூப் டிலாம் போன தடவை 1.1 crores 1.1 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால அதுலேயும் சென்னை ஜோனுக்கு எவ்வளோ பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போது நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு இது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும் டிஎன்பிசிக்கும் அதே ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். இதை மைண்டில் வச்சு தான் எப்பயுமே ஆன்சர் பண்ணணும். படிக்கும் போதே அக்யூரேசியை நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நான் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். பட் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நமக்கு சொல்லலாம், நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஒரு வகையில் டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் லக் ஃபேக்டர் இங்கே ஒர்க் அவுட் ஆகலாம். டிஎன்பிசியில் இப்போ குரூப் 4 வந்துட்டு 200 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, எழுதுறது 15 லட்சம் பேர் கிட்ட எழுதுறாங்க. அப்படின்னா அந்த 15 லட்சத்தில் ஒரு 100 பேர் கண்ணை மூடிட்டு போடுறவங்களுக்கு அது 200 கொஸ்டினில் ஒரு 180 கொஸ்டின் கரெக்டாக வந்துருச்சுன்னா அவங்க உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அது 15 லட்சம் பேர்த்தில் 100 பேர் வந்துட்டு லக்கில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இங்கே ஒர்க் அவுட் ஆகும். பட் இதை வந்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு கீழே திட்டாதீங்க சார், அப்படிலாம் எனக்கு இருக்க மாட்டேங்குது டிஎன்பிசி படிக்கிறேன்னு. நெகட்டிவ் மார்க் இருக்கிறத விட நெகட்டிவ் மார்க் இல்லாத ஒரு இடத்துல லக் ஃபேக்டர் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக நம்ம சரி வந்தால் நல்லது, வரலைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆன்சர் பண்ணுறதுனால இங்கே நம்ம கெஸ் பண்ணுறது கூட. ஸோ 2 கொஸ்டின் இருக்குது, அது ஒரு கொஸ்டினில் 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிட்டோம், மீதி 2 ஆப்ஷன் மட்டும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம்னா தாராளமாக நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை டக்குன்னு யோசிக்காமல் கொடுத்துட்டு வரலாம், ஓரளவு மோஸ்ட் ப்ராபபிளாக இருக்கக்கூடியது. ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ணவே முடியாது. ரயில்வேஸில் நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா போடணும், சுத்தமாக ஐடியா இல்லைன்னா விட்டுட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறது பதிலாக விட்டுட்டு வர்றது பெஸ்ட்டு. ஆனால் அதே டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு பாயிண்ட். ஆனால் அதே மாதிரி டைமை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் என்டிபிசியாக இருக்கட்டும், அதோட ஃபஸ்ட் டயராக இருக்கட்டும், அண்ட் குரூப் டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 90 மினிட்ஸ் தான் ஓவரால் டைமே. நீங்கள் உள்ளே போகிறதும் தெரியாது, வெளியே வரதும் தெரியாது. ஏன்னா அந்த 90 நிமிஷத்தில் நம்ம 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினை வாசித்து இது பண்ணுறதுக்கே செம்ம என்கேஜாக இருக்கும்.
அவ்வளோ வேகமாக டைம் வந்துட்டு ஓடிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ 100 கொஷின் தான் கேட்பாங்க, ஆனால் 90 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும், 1.5 மணி நேரம் தான். பெரும்பாலும் மோஸ்ட்லி ரயில்வேஸில் டைம் கம்மியாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ யூஸ்வலாக பார்த்தா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, மோஸ்ட்லி குரூப் 1, குரூப் 2லையும் டயர் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ 3 மணி நேரம்ன்றது கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் கொஸ்டினுடைய நம்பரும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்துட்டு 100 கொஷின் இல்லையா, ஆனால் இங்கே 200 கொஷின். ஒவ்வொரு கொஷினும் வாசித்து புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்ச். இப்போ ரயில்வேஸில் இருந்தவங்க, ரயில்வேஸ் டோட்டலாக படிக்கிறவங்க டிஎன்பிசியை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிசி படிக்கிறவங்க ரயில்வேஸ்க்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். இங்கே 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வந்துட்டு நிறைய டைம் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே ரயில்வேஸில் எவ்வளோ வேகமாக செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜிஎஸ் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரீசனிங்க்கும் ஆப்டிடியூடுக்கு மேக்ஸுக்குலாம் கூட கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம். ஜிஎஸ்க்குலாம் நீங்கள் செகண்ட்ஸில் 10 செகண்டுக்குள்ளே ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மேஜர் சேஞ்சுப்பா. ஸோ அப்போது வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அட்டன் பண்ண போகிறோம், நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா, அண்ட் டைம் வந்துட்டு இது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதே எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரயில்வேஸ்லையும் சரி இந்த டிஎன்பிசிலையும் சரி நமக்கு படிக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ன்றது ஓரளவு சேம் தான். ஸோ இங்கேயும் நமக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமணி நாகரிகம் நீங்கள் படிக்கிறோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் படிக்க போகிறோம். ஆனால் கொஸ்டினோடைய அந்த டிஃபிகல்ட்டி லெவலு அண்ட் கொஸ்டினோடைய அந்த ஃபார்மேட் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே படிக்கக்கூடிய ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் ரயில்வேஸில் மோஸ்ட்லி ஒன்லைனர் கொஷின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே கிடையாது, மோஸ்ட்லி ஒரு 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 35 கொஸ்டின் வந்துட்டு ஒன்லைனர் தான், ஒரே லைனில் தான் இருக்கும். அதை வந்துட்டு பார்த்த உடனே டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 35 கொஸ்டின் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கும். ஒரு கொஸ்டினுக்குள்ளே 4 கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படிலாம் கொடுக்குறாங்க டிஎன்பிசியில் இப்போ எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா குரூப் 4கே அப்படி தான் இருக்குது. ஒரு கொஸ்டின் கொடுத்து அதில் 4 வாக்கியம் கொடுத்துட்றாங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு நம்மளை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸாம் பேட்டர்னில் இந்த ஜென்ரல் அவேர்னஸில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கா, இது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது போக ஓவரால் சப்ஜெக்ட்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வேஸில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அதுக்குள்ளே ஒரு 10 சப்ஜெக்ட் வரும். அதே மாதிரி ரீசனிங்கு அண்ட் மேக்ஸ்னு இந்த 3 சப்ஜெக்ட் தான் பெரும்பாலும் யூஸ்வலாக இருக்கும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது ஒரு சில எக்ஸாம் இப்போ ஏஎல்பிஓ இல்லை குரூப் டிக்கு வந்துட்டு ஜென்ரல் சயின்ஸுன்றது தனியாக வெயிட்டேஜ் வந்துட்டு நம்ம கொடுப்பாங்க 4வது சப்ஜெக்டாக. பட் பெரும்பாலும் ஜென்ரல் சயின்ஸுன்றதும் ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ளே வரக்கூடியது தான். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் வருதுன்றதை நான் சொல்கிறேன். பட் இது வந்துட்டு ரயில்வேஸோட எக்ஸாம் பேட்டர்னா இங்கே டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுதான் அதிக வெயிட்டேஜாக இருக்கும். அண்ட் எக்ஸாமை பொறுத்து முக்கியமாக குரூப் 1லலாம் அதுதான் அதிக வெயிட்டேஜாக இருக்கும். குரூப் 2லையும் குரூப் 4லையும் தமிழோ இங்கிலீஷோ படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ரயில்வேஸில் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் தேவையே கிடையாது. ஸோ இதுதான் இன்னொரு பெரிய சேஞ்ச்பா. இப்போ நீங்கள் மாறுறீங்க, டிஎன்பிசி படிக்கிறவங்க அங்கே இருக்கவங்க இங்கே மாறுறீங்கன்னா, ரயில்வேஸ் படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 தமிழ், அது இப்போ குரூப் 2க்கு தான் நமக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ்னு இருக்குது. குரூப் 4 அட்டன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி 100% தமிழ் நமக்கு நல்லா தெரியணும். 100 கொஷின் கிட்ட நமக்கு தமிழோ இல்லை குரூப் 2ல் வந்துட்டு இங்கிலீஷோ தமிழோ 100 கொஷின் கிட்ட வர்றதுனால ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம எஃபர்ட் போட்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் ரயில்வேஸ்லேருந்து இங்கே வரீங்கன்னா. சார் அப்போ டிஎன்பிசியிலேருந்து ரயில்வேஸ் போனால் எனக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ அப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டேன், பட் ஆனால் அங்கே வந்துட்டு அந்த சப்ஜெக்டே இல்லை. ஸோ இப்போ இங்கே ரயில்வேஸில் வந்துட்டு தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் படிக்கவே தேவையில்லை, சப்ஜெக்டே இல்லை, கொஷினே வரப்போகிறதில்ல. அப்போ எனக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வகையில் நம்ம போட்ட அந்த எஃபர்ட்ஸ் இங்கே வந்துட்டு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம படித்தது கொஞ்சம் அங்கே யூஸ்லெஸ்ஸாக போயிடலாமோ நமக்கு தோணும். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக மற்ற ரெண்டுமே டைட் ஆகிடும். அதாவது ரீசனிங்கும் மேக்ஸும் டிஎன்பிசி படித்தவங்க ரயில்வேஸோடைய ரீசனிங்கும் மேக்ஸும் போடுறதுக்கு கொஞ்சம் திணற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணால் முடியாதுன்னு கிடையாது. பட் ப்ராக்டிஸ் பண்ணால் அது வருமே தவிர்த்து நீங்கள் வெறுமனை டிஎன்பிசிக்காக படித்த இந்த மேக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ரயில்வேஸோடைய மேக்ஸை வந்துட்டு அட்டன் பண்ணவே முடியாது. டிஎன்பிசிக்காக ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் மேக்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதை வச்சு ரயில்வேஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஆனால் ரயில்வேஸ் படித்தவங்க டிஎன்பிசியோடைய மேக்ஸை வந்துட்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரயில்வேஸில் இந்த ஆப்டிடியூடுக்கும் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் வெயிட்டேஜ் அதிகம், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அண்டு மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்தனா அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஆனால் இங்கே டிஎன்பிசியில் எல்லா எக்ஸாம்ஸுமே வெறும் 25 கொஸ்டின் தான், ப்ரிலிம்ஸ்லாம் பண்ண 25 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ வெயிட்டேஜ் கம்மி.
அண்ட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலுமே ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தவிர்த்து, ஆனால் அதுக்குன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ ஆக மொத்தம் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவை நீங்கள் நல்லா வந்துட்டு கொஞ்சம் கவனிச்சுக்கணும்ப்பா. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் ஆல்ரெடி சொன்னது தான், ரயில்வேஸில் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளேயே ஜென்ரல் சயின்ஸும் சேர்ந்து வருதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ பொது அறிவியல், அதாவது பொது அறிவுன்ற அந்த சப்ஜெக்டுக்குள்ள அறிவியல் அப்படின்றது சேர்ந்து தான் வருது. அப்போ ஆக மொத்தம் ஜென்ரல் அவேர்னஸில் இப்போ ரயில்வேஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா இந்த 10 சப்ஜெக்ட் படிக்க வேண்டியதாக இருக்கும். 10க்கும் மேற்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்ற இந்த ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ், அதாவது ஆட்சியியல், பொருளியல் அண்ட் வரலாறு, புவியியல் அப்படின்னு இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டிஎன்பிசியில் ரொம்பவே நல்லா ரொம்ப வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்துட்டு படிச்சிருப்போம். ஆனால் ரயில்வேஸில் வந்துட்டு அந்தளவுக்கு டீப்பாக போகணும்னு இல்லை. இந்த ஃபேக்சுவல் டேட்டா இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல், ஸோ சயின்ஸுன்றது பார்த்தோன்னா நான் முன்னாடியே கொஞ்சம் சொன்ன மாதிரி ரயில்வேஸ்லேயே என்டிபிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா சயின்ஸ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட முடியாது. ஆனால் குரூப் டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரயில்வேஸில் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதை பொறுத்து சயின்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ், இதோடைய முக்கியத்துவம் வந்துட்டு மாறுது. அண்ட் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம படிச்சுக்கிறது தான். ஸோ காமனாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரியே தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்குது. அண்டு 3 சப்ஜெக்டையும் சயின்ஸில் வந்துட்டு படிச்சுக்கணும். இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல்ன்றது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பேசிக் தான். ஸோ மோஸ்ட்லி கேட்குறதே இல்லை, கொஸ்டின் கேட்குறது இல்லை. அப்படியே கேட்டாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜிகே கொஸ்டின் மாதிரி ஏதாவது 1-2 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க, ஸோ நமக்கு ரயில்வேஸை பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்த என்டிபிசி எக்ஸாம்லாம் கம்ப்யூட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் கம்ப்யூட்டர்லேருந்து வந்த மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இது போக இந்த நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இப்போ ஆக மொத்தம் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது டிஎன்பிசிக்கும் இம்பார்ட்டன்ஸாக தான் இருக்குது. அண்ட் அதே ரயில்வேஸ்லேயுமே இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி எக்ஸாமில் 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கேட்கணும்ப்பா. அது ரயில்வேஸில் குரூப் டின்ற ஒரு எக்ஸாமில் 20 கொஸ்டின் கேட்கணும். அந்த 20 கொஸ்டினில் அந்த இப்போ இந்த பாலிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் சரி, அதே வந்துட்டு சயின்ஸ் தனியாக வந்துடும். இந்த 4 சப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட். ஸோ அப்போ இந்த மொத்தம் 7 சப்ஜெக்டில் 20 கொஸ்டின் கேட்கணும். ஆனால் 15 கொஸ்டினுக்கு மேலே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3-4-5 கொஸ்டினில் தான் இது ஒவ்வொன்றிலையும் கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் இது அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். கடைசியில் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே, பொது அறிவுன்றது எக்ஸ்க்ளூசிவ்லி கொஞ்சம் ரயில்வேஸ்க்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். டிஎன்பிசியில் பெருசாக கேள்வி கேட்குறதில்ல. ரயில்வேஸில் நமக்கு இப்போ டான்ஸ் ஃபார்ம்ஸ், இந்தியாவினுடைய நடன முறைகளாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய இசை முறைகளாகட்டும், ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு நடன முறை, இசையெல்லாம் நமக்கு ஃபேமஸாக இருக்கும். அதெல்லாம் பற்றி நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இது மாதிரி ரீசனிங்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், காமன் டாபிக்ஸாக இருக்கட்டும், அதே வந்துட்டு ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய காமன் டாபிக்ஸ், மேக்ஸில் இருக்கக்கூடிய காமன் டாபிக்ஸு, காமன் டாபிக்ஸை மட்டும் நல்லபடியாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஆனால் கரெக்டாக பிளான் பண்ணணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்சஸ், இதுதான் வித்தியாசங்கள். அதை நான் சொல்லிட்டேன். கடைசியில் எப்போ எக்ஸாம் இருக்குன்றதை பார்த்து ஒரு சின்ன ஐடியாவை சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக எந்த எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வரும், அந்த எக்ஸாம் என்றைக்கு இருக்கும், அதோட ப்ரிலிம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்றைக்கு இருக்கும்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதன்படி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. குரூப் 1 எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர் 9 இருக்க போகுது. குரூப் 2 ஆகஸ்ட் 11, எக்ஸாம் வந்துட்டு அக்டோபர் 25, குரூப் 4 வந்துட்டு அக்டோபர்லையும், நோட்டிஃபிகேஷன் அக்டோபர்லையும், எக்ஸாம் டிசம்பர் 20 கடைசியில் வரப்போது நம்ம சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸாமையும் நம்ம எத்தனை நாள் இருக்குன்றதை பிளான் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டு, குரூப் 4 வந்துட்டு 10th லெவல் ஸ்டாண்டர்டு. இப்போது ப்ரெசன்ட்லி இப்போ வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ரயில்வேஸில் குரூப் டின்றது கிட்டத்தட்ட ரயில்வேஸில் குரூப் டியும் இங்கே டிஎன்பிசியில் குரூப் 4ம் ஒரே குவாலிஃபிகேஷன் தான், 10th குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் படிக்கிற விதம், ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற விதம்ன்றதெல்லாம் டோட்டலாக மாறும். நான் முன்னாடி சொன்ன அந்த வித்தியாசங்களை ஞாபகம் வச்சுக்கணும். பட் என்ன பாயிண்ட்னா, இது ரெண்டுத்தையும் ஒரே பர்சன், சார் 10th தான் சார் நான் முடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு டிஎன்பிசிலையும் சரி, ரயில்வேஸாக இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு அரசு வேலை வேணும்னு ஆசைப்பட்றேன் சார்னா நீங்கள் காமனாக வந்துட்டு இதை படிக்கலாம். இதே இப்போ டிகிரி படிக்கிறவங்க, குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ எய்ம் பண்ணுறவங்க, ரயில்வேஸில் என்டிபிசி கிராஜுவேட் லெவல்னு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குது. ஓவரால் மற்ற ரயில்வேஸை கம்பேர் பண்ணும்போது டிகிரி லெவலில் நல்ல ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட் இருக்கும். இதை தாண்டி இப்போ ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸும் இருக்க தான் செய்யுது. பட் டிகிரி லெவலில் ரயில்வேஸில் ஒரு நல்ல போஸ்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக என்டிபிசியில் ஸ்டேஷன் மாஸ்டர், இப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகக்கூடிய அந்த பதவியெலாம் அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு
போஸ்டிங்ஸ்க்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் எக்ஸாம் டேட்ஸ் டிஎன்பிசி தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏஎல்பி, டெக்னீஷியன், செக்ஷன் கண்ட்ரோலர், பேராமெடிக்கல், என்டிபிசி, குரூப் டின்னு. ஆனால் இது டென்டேட்டிவ்லி நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இப்போ டிஎன்பிசி மாதிரி எக்ஸாக்ட் டேட் கொடுக்கல. பட் அதே மாதிரி டென்டேட்டிவ்லி சொன்ன அந்த டேட்லேயும் நோட்டிஃபிகேஷன் வருமா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு இஷ்யூவாக இருக்குது. கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ நடத்தக்கூடியது டிஎன்பிசியில் அப்பப்போ தான் செய்யுது. அவங்க ஒரு சைடு அப்படி தான் பண்ணுறாங்க, எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. பட் ரயில்வேஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய சஜஷன், இந்த எக்ஸாம் டேட்ஸை கொஞ்சம் வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டிபிசின்றது இது டிகிரி லெவல் எக்ஸாம்ஸா, டிஎன்பிசிலையும் சரி அதே வந்துட்டு ரயில்வேஸும் சரி டிகிரி முடிச்சிருக்கவங்க, டிகிரி முடிச்சிருக்கவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த என்டிபிசியும் குரூப் 1 குரூப் 2வும். இப்போ குரூப் 1 எக்ஸாம் செப்டம்பர் வருது. ஸோ அதே வந்துட்டு குரூப் 2 வந்துட்டு அக்டோபர் வரப்போகுது. என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷனே ஆகஸ்ட்டில் தான் வரும். அப்போ எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷத்தோடைய கடைசியில், ஸோ அப்போ அக்டோபரை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபரில் புது நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபர்லேயே நவம்பர்லேயே எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓரளவு மேட்ச் ஆகுதா? அப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ரயில்வேஸையும் டிஎன்பிசியும் சேர்த்து படிக்கிறீங்க, டிகிரி லெவலுக்கு படிக்கிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும்போதே குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் சேர்த்து படிக்கிறப்பயே ரயில்வேஸோடைய ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டே வந்துடணும். ஸோ அப்போ ஓரளவு ஏதாவது ஒரு எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் 1 செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கேப் இருக்கும். அதுக்கடுத்து தான் ரயில்வேஸோட என்டிபிசி வரும். ஸோ அப்போ குரூப் 1க்கு இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா, அந்த 2 மாதத்தில் சப்போஸ் கிளியர் பண்ணிடுறோம் அப்படின்னா நீங்கள் குரூப் 1 செகண்ட் ஸ்டேஜுக்கு படிக்கலாம். இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுனாலே என்டிபிசிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை படித்ததை வச்சு அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போக முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிங்க. ஒரு ஐடியா சொல்லிட்டேன் எப்படி படிக்கலாம் அப்படின்றது, யார் யார் எப்படி அப்ரோச் பண்ணலான்றது மட்டும் சொல்லிட்டேன். பட் முடிவு உங்களோட கை தான். ஸோ இப்போ உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் எடுக்கிறது தான். சேர்த்து படிக்கிறதுனால ஓகே, இல்லை தனியாக இப்போ நான் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் கொடுக்குறேன் சார், அதுக்கடுத்து கூட நான் ட்ரை பண்ணுறேன்னா அதுவும் பெட்டர் தான். ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ தான் இன்ஃபர்மேஷன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கான அந்த கோர்சஸையும் நான் சொல்லிவிட்டு இதை நான் முடிச்சிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ நான் சொன்ன அந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே தனித்தனி கோர்சஸும் இருக்கும். ஓவரால் ஆல் இன் ஒன் கோர்ஸும் இருக்கும். இப்போ டிஎன்பிசியில் குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ குரூப் 4க்கோ நீங்கள் படிக்கிறீங்கனாலும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் டிஎன்பிஎஸ்சியில் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட எல்லா எக்ஸாம்ஸும் படிக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டு இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது டிஎன்பிஎஸ்சி மெகா பேக். இல்லை சார் நான் வந்துட்டு ரயில்வேஸில் இப்போ ஃபவுண்டேஷன் பேட்ச், ரயில்வேஸில் எல்லா எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறேன், அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய பேட்ச்னா இந்த தடம் அப்படின்ற பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற குரூப் டி பேட்ச் ரயில்வேஸ்க்கான சோழன் எக்ஸ்பிரஸ் 3.0 ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி ரயில்வேஸும் நான் படிக்க போகிறேன், டிஎன்பிசியும் நான் படிக்க போகிறேன். சம்டைம்ஸ் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நான் படிக்கணும். இந்த மாதிரி நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறேன் சார், எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா இது எல்லாத்தையும் பார்க்க முடியுமானா அதுதான் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹோலி ஆஃபர்ஸில் இப்போ இந்த ஒவ்வொரு கோர்ஸ் தனியாக ஜாயின் பண்ணிங்கன்னா 2500 கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். பட் 5000 கொடுத்து 2 வருஷத்துக்கு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு 5200 கம்மியாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை 2028 வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வரைக்கும், ஸோ அந்த பேச்சஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24/com என்னாலும் கேட்டுக்கலாம். அண்ட் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இந்த Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது டபுள் வேலிடிட்டி 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். அது போக நமக்கு 22% ஆஃபர் போகும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேப்பா. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அண்டு கமெண்ட்லையோ இல்லை இந்த மெயிலையோ நீங்கள் வந்துட்டு டவுட் கேட்டுக்கலாம். இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.